ரஷ்யாவோட மிசைல்ஸில் ரஷ்யாவோட ஏவுகணைகளில் வெஸ்டர்ன் மேட் ஸ்பேர்ஸை யூஸ் பண்ணவே கூடாது. 2022 ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடுவில் இந்த ஸ்பெஷல் மிலிட்ரி ஆப்ரேஷன் இல்லை சோ கால்டு வார் இது ஆரம்பித்ததுக்கு அப்புறமா ரஷ்யா ஏவுகணைகளை உக்ரைன் மேலே செலுத்தவே கூடாது. அவங்களோட ஒட்டுமொத்த ப்ரொடக்ஷனையும் உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யாவை தடை பண்ணுற விதத்தில் இன்டைரக்டாக ரஷ்யாவோட ஒட்டுமொத்த மிசைல் உற்பத்தியையும் முடக்கணும். உற்பத்தியை தடுக்கிறதன் மூலயமா ரஷ்யாவை வருங்காலத்தில் இந்த இடத்துல நம்மளால வீக்காக முடியும்னு வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாருமே சேர்ந்து போடப்பட்ட ஒரு பொருளாதார தடை தான் ரஷ்யா மேலே இன்னும் முன்னெடிச்சிட்டு இருக்கு. ஆனால் இந்த தடைகளை பொய்யாக்குற மாதிரி இல்லைனா வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் கிட்ட இருந்து இன்னமும் ரஷ்யாவுக்கு உதவிகள் வந்துட்டு இருக்குன்றத உறுதிப்படுத்துகிற மாதிரி இப்போ ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கு. 2023 வரைக்கும் சராசரியா ஒரு மாசத்துக்கு 60 to 70 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை, அதாவது வானத்தில் இருந்தும் கடற்படை தளங்கள் தவிர்த்து நிலப்பரப்புகள்ல இருந்தும் ரஷ்யா ஏவிட்டு இருந்தப்போ திடீர்னு ஒரு 2 மாசமா ஒரு மாசத்துக்கு சராசரியா 100 ஏவுகணைகள் வரைக்கும் ரஷ்யா ஏவிட்டு இருக்கிறதா இப்போ ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கு. இது ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்துது. வெஸ்டர்ன் சாங்ஷன்ஸ்னால ரஷ்யாவோட ஏவுகணை உற்பத்தியை இந்த இடத்துல நிறுத்தவே முடியலன்றது. அது மட்டும் இல்லாமல் இன்னமும் அமெரிக்கா கிட்ட இருந்து தான், அதாவது வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் கிட்ட இருந்து தான் ரஷ்யாவோட மிசைல்களுக்கு உதிரிபாக வந்துகிட்டு இருக்கின்றதையும் இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்களுக்கு பொக்கிஷம் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ். எக்கானாமிக் சாங்ஷன் இல்லை பொருளாதார தடை, இதில் பல வகை இருக்குது. இதை ஒரு பேசிக்காக ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி நம்ம பார்த்துடலாம். அப்போ தான் இந்த எக்கானாமிக் சாங்ஷன் எந்த அளவுக்கு ரஷ்யாவை ஹர்ட் பண்ணணும், எந்த அளவுக்கு ரஷ்யாவை காயப்படுத்தணும்னு இந்த நாடுகள் போட்டாங்கன்றதே நமக்கு தெரியும். பொதுவாக பொருளாதார தடை எப்படி வேலை செய்யணும், ஒரு நாடை தனியாக ஐசோலேட் பண்ணுறது தான். மற்ற நாடுகள் யாரும் இந்த குவாரண்டைன் வச்சுக்கோமே, கொரோனா டைமில் ஒரு நபர் கோவிட் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, அவங்கள ஒட்டு மொத்தமாக ஐசோலேட் பண்ணி வச்சு அவங்க கிட்ட இருந்து மற்றவங்களுக்கு அந்த வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகக்கூடாதுன்னு ஒரு சின்ன உதாரணத்துக்காக நான் இதை இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன். அந்த மாதிரி அவங்களை தனிமைப்படுத்தி வைக்கிறது, அவங்கள ஒட்டுமொத்தமாக பிரித்து வைக்கிறது, அதே கான்செப்ட் தான் இந்த இடத்துலையும். இந்த நாட்டுக்கிட்ட யாருமே ஒட்டும் வச்சக்கூடாது, உரம் வச்சக்கூடாது, எந்தெந்த கேட்டகரிலாம். ஏன்னா ஒட்டுமொத்தமாக ஒரு பொருளாதார தடையை எந்த ஒரு நாட்டு மேலேயும் இப்போ இருக்க எந்த நாடாலையும் போட முடியாது. இண்டிபெண்ட்டாக எந்த ஒரு நாடாலையும் இங்கே செயல்பட முடியாது. ஏதோ ஒரு விதத்தில் உலகத்தோட மூலையில் இருக்க ஏதோ ஒரு நாட்டை இன்னமும் மற்ற நாடுகள் தொடர்பு கொண்டு தான் ஆகணும். அவங்களோட உதவி இல்லாமல் எந்த நாட்டாலையும் சர்வை பண்ண முடியாதுன்ற அந்த ஒரு நிலைமை தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ அதை தவிர்த்து என்ன விதத்துலலாம் இந்த நாட்டை தனிமைப்படுத்த முடியுமோ, இவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை விட்டுட்டு மற்ற விதத்தில் எப்படியெல்லாம் அந்த நாட்டை ஒதுக்க முடியுமோ அது எல்லா விஷயங்களையும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணப்பட்டு அந்த வகையில் இவங்க என்னெல்லாம் ஐட்டம்ஸை லிஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்களோ அந்த பொருட்களை இவங்களுக்கு யாரும் கொடுக்கக்கூடாது. அதை மீறி நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் மேலே நாங்கள் தடைகளை போடுவோம். இந்த தடைகள் போடுறதுனால என்ன ஆகுனா, பல மல்டி பில்லியனர்ஸ் இல்லைனா பல ஆயிரம் கோடிகளுக்கு அதிபதிகளான அந்த கம்பெனி ஓனர்ஸ் இந்த சாங்ஷனுக்குள்ளே வந்துடுவாங்க. அவங்களோட பொருட்களை அவங்க சந்தைப்படுத்த முடியாது. அவங்க சந்தைப்படுத்த முடியாமல் போனால் அவங்களோட ஷேர்ஸோட வேல்யூ, அவங்க கம்பெனியோட வேல்யூ எல்லாமே கீழே இறங்கிடும். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே அவங்க நாட்டுங்களில் இவங்க வாங்கி வச்சிருக்க சொத்துக்களை இவங்களால் எதுவுமே பண்ண முடியாது, ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருவாங்க. இந்த மாதிரி பல பிரச்சனைகளை இந்த ஒரு பொருளாதார தடைக்கு பின்னாடி இந்த மேற்குலக நாடுகள் ஏற்படுத்திட்டு இருந்தாங்க. அதில் ஒரு முக்கியமான தடை தான் இந்த டியூவல் குட்ஸ் எக்கனாமிக் சாங்ஷன். ஒரு பொருளுக்கு ஒரு பயன்பாடு மட்டும் இருக்கணுன்ற எந்த ஒரு காரணமும் கிடையாது. டியூவல் குட்ஸ்னால் என்ன, ஒரு செமிகண்டக்டர் இல்லை ஒரு ஐசி இல்லை ஒரு சர்க்யூட் போர்டு, நீங்கள் எதை வேணால் எடுத்துங்க. நார்மலாக நம்ம ஒரு எல்இடி டிவி இல்லை நம்ம இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்க ஸ்மார்ட் டிவி, அதில் இருக்கிற அந்த செமிகண்டக்டர்ஸ் இல்லை அந்த சர்க்யூட் போர்டை வச்சு ஒரு மிசைலை ஆப்ரேட் பண்ண வைக்க முடியும். இல்லை ஒரு மிசைலுக்கு தேவையான நேவிகேஷன் சிஸ்டமை அதுக்கு கொடுக்க முடியும்னா உங்களால் நம்ப முடியுமா? ப்ராக்டிக்கலி அது ஒரு பாசிபிளான விஷயம் தான். ஆனால் அதுக்கு நான் அதே வச்சு பண்ண முடியாது. அதே மாதிரி இல்லை அதே பெர்ஃபார்மன்ஸை உடைய அந்த மைக்ரோ ப்ராசஸர்ஸை வச்சும் அந்த இன்டெகிரேட்டட் சர்க்யூட்ஸ் ஐசிஸை வச்சும் ஒரு மிசைலை நம்மளால் ஃபங்க்ஷன் பண்ண வைக்க முடியும். இப்போது ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் இல்லை ஒரு ஐசிக்கான தடையை நம்ம ரஷ்யா மேலே விதிச்சிட்டோன்னா இன்டைரக்டாக இந்த மற்ற பாகங்களுக்கு தேவையான இல்லை மற்ற உதிரி பாகங்களை வாங்கணும்னு சொல்லிட்டு ரஷ்யாவால் அந்த எக்கனாமிக் சாங்ஷன்ஸை எவேட் பண்ண முடியும். இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு தான் பொதுமக்களோட பயன்பாடுகளுக்கு அந்த பொருட்கள் தேவையாக இருந்தாலும், அந்த மைக்ரோ கண்ட்ரோலராக இருந்தாலும் இல்லை அந்த இன்டெகிரேட்டட் சர்க்யூட்டாக இருந்தாலும், இதெல்லாம் பொதுமக்களோட தேவைக்குன்னு தெரிஞ்சிருந்தோம் இந்த டியூவல் குட்ஸ் எக்கனாமிக் சாங்ஷன்ன்றதை இல்லை அந்த பேன்ன்றதை ரஷ்யா மேலே போட்டாங்க. இதை வச்சு கூட ரஷ்யா அவங்களோட மிசைல்களுக்கு தேவையான பாகங்களை தயாரிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த எக்கனாமிக் சாங்ஷன் இப்போ எப்படி ஒர்க் ஆகுது, அதுனா என்னன்ற ஒரு பேசிக்கான ஐடியா உங்கள் எல்லாருக்கும் கிடச்சிருக்கும். ஸோ இப்போ 2022க்கு முன்னாடி 2022க்கு அப்புறம் ரஷ்யாவோட மிசைல் ப்ரொடக்ஷன் இல்லை ரஷ்யாவோட மிசைல்களை பயன்படுத்துகிற அந்த ஒரு தன்மையானது எப்படி இருக்குன்றதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும்.
ஆகஸ்ட் 2023 இதுக்கு முன்னாடி வரைக்கும் ரஷ்யா ஒரு நாளைக்கு இல்ல ஒரு நாளைக்கு வேணாம் ஒரு மாசத்துக்கு சராசரியா எவ்வளவு ஏவுகணைகளை இந்த ஒரு கேட்டகரியில அன்கைடட் பாம்ஸ் வராது, ஆர்ட்லரிஸ் வராது, கின்சால் போன்ற ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ் எதுவுமே வராது. பலிஸ்டிக் மிசைலும் கலிபர் போன்ற ஒரு சில க்ரூஸ் மிசைல்கள் மட்டும்தான் நான் இப்போ சொல்லக்கூடிய அந்த ஒரு கேட்டகரியில் வரும். இந்த ஆகஸ்ட் 2023க்கு முன்னாடி வரைக்கும் ரஷ்யா சராசரியா ஒரு மாசத்துக்கு 30 நாள் கணக்கெடுத்து பார்த்தோம்னா 60லிருந்து 65 ஏவுகணைகளை ஏர் லான்ச்டு வேரியண்ட்ல இருந்தும் கிரவுண்ட் பேஸ்டு லான்ச்சர்ஸ் மூலமாகவும் உக்ரைனுக்கு எதிராக பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இந்த ஒரு ரிப்போர்ட்டை பாருங்க. இதை நான் சும்மா ஓப்பன் மீடியாஸ்ல இருந்து எடுத்ததோ இல்ல வேற யாராச்சும் சொன்ன ஒரு விஷயத்தை நான் இங்க சொல்றதோ இல்லை. அஃபிஷியலா இன்ஸ்டிடியூட் ஃபார் ஸ்டடி ஆஃப் வார் அவங்களோட வெப்சைட்ல கொடுத்துருக்க சில விஷயங்கள். ஆவரேஜா ஒரு கின்சால் ஹைப்பர்சானிக் மிசைல்ல 72 காம்பனன்ட்ஸ் வரைக்கும் இன்னமும் வெஸ்டர்ன் மேட் எக்யூப்மெண்ட்ஸ் தான் ரஷ்யா பயன்படுத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இஸ்கேந்தர் கே, இஸ்கேந்தர் எம் இந்த ரெண்டு வேரியன்ட்ஸ்லையும் 32-15 இத்தனை காம்பனன்ட்ஸை இன்னமும் ரஷ்யா பயன்படுத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கலிபர் க்ரூஸ் மிசைல்ல 44 ஃபாரின் காம்பனன்ட்ஸ், அதாவது 44 வெளிநாட்டு உபகரணங்கள், குறிப்பா இந்த வெஸ்டர்ன் மேட் எக்யூப்மெண்ட்ஸ்ன்றது இன்னமும் ரஷ்யாவால் பயன்படுத்தப்பட்டு இருக்கு. KH-101 ரொம்பவே தெரிஞ்சது ஒரு ஸ்டெல்த் மிசைல். அந்த ஒரு க்ரூஸ் மிசைல்ல 53 ஃபாரின் காம்பனன்ட்ஸ், 1 இல்லை 2 இல்லை 53 ஃபாரின் காம்பனன்ட்ஸ். இப்போ லாஸ்டா வந்த அப்டேட், இப்போ ரீசெண்டாக ஜூலை மாசத்துல கார்கிவ் பகுதியில் ஒரு ரெசிடென்ஷியல் அதான் இந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் மேலே ஒரு இஸ்கேந்தர் மிசைல் ஆனது அட்டாக் பண்ணுச்சு. அந்த இஸ்கேந்தர் மிசைல் டெட்டனேட் ஆனதுக்கு அப்புறமா அதோட ஸ்பேர்ஸை எடுத்து படிச்சு பார்க்குறப்போ இதில் இன்னமும் இவ்வளவு காம்பனன்ட்ஸ் இருக்குன்றத இந்த வெளி உலகத்துக்கு உக்ரைனோட விசில் ப்ளோயர்ஸ் வெளியில சொல்லிட்டாங்க. உக்ரைன் இதை சொல்லவே இல்லை. ஏன்னா உக்ரைன் வெளியில சொன்னாங்கன்னா அமெரிக்காவுக்கு இல்லை இன்டெரக்டா வெஸ்டர்ன் மேட் கண்ட்ரீஸ்க்கு இவங்க ஒரு ப்ரெஷரை கொடுக்குற மாதிரி தான், நீங்க இன்னும் காம்பனன்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்கன்ற மாதிரி. இதுல 2 மெயினான கம்பெனிஸ் இருக்கு. ஒன்னு டெக்சாஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இன்னொன்னு அனலாக் காம்பனன்ட்ஸ். இவங்க 2 பேருமே வெஸ்டர்ன் US பேஸ்டு கம்பெனிஸ் தான். அவங்க கிட்ட இருந்து மட்டுமே ரஷ்யா 45% இன்னும் அவங்களுக்கு தேவையான அந்த சர்க்கியூட் போர்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை ஐசிஸ், மைக்ரோ ப்ராசஸர், மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் இது எல்லாத்தையுமே இன்னமும் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் 4வது இடத்துல யார் இருக்காங்க தெரியுமா? ஸ்விட்சர்லாந்து தான் இன்னமும் அதிகமான காம்பனன்ட்ஸை, குறிப்பாக சொல்லணும்னா இந்த டிஜிட்டல் காம்பனன்ட்ஸை ரஷ்யாவுக்கு கொடுத்து உதவி பண்ணிட்டு இருக்காங்க. மெயினாக சொல்லணும்னா ரஷ்யாவோட கைடன்ஸ் சிஸ்டம்க்கு இவங்களோட உதவின்றது இன்னமும் போயிட்டு இருக்கு. இப்போ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா தான் டாப்ல இருக்காங்க. இப்போ நான் ஒரு 4 இமேஜ் காமிக்கிறேன். 4 இமேஜை நீங்க ஒவ்வொன்றா பார்த்தீங்கனாலே தெரியும். பின்னாடி அதோட நான் பேரை மட்டும் சொல்றேன். அந்த இமேஜை ஃபர்ஸ்ட் ஃபுல்லா பார்த்து முடியுங்க. அதுல எவ்வளவு காம்பனன்ட்ஸை இப்போ அமெரிக்காவோட இல்ல வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட ஸ்பேர்ஸை ரஷ்யா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கிறத ரொம்பவே தெளிவாக போட்டிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் கலிபர் க்ரூஸ் மிசைல், இதில் அந்த 44 ஃபாரின் காம்பனன்ட்ஸ் இருக்கு சொல்லியிருந்தால அதுல 39 அமெரிக்காவோடது, 5 மட்டும் தான் சுவிட்சர்லாந்தோடது. அதுக்கு அடுத்தபடியா KH-101ல 53 காம்பனன்ட்ஸ் இருக்கு சொல்லியிருப்பேன்ல, அதுல 45 காம்பனன்ட்ஸ் அமெரிக்காவோடது, 4 சுவிட்சர்லாந்தோடது, ஜெர்மனியோடது 2, நெதர்லாந்தோடது 1. அடுத்தபடியா இஸ்கேந்தர் எம்ல 32 காம்பனன்ட்ஸ் இருக்கு சொல்லியிருப்பேன்ல, அதுல அமெரிக்காவோடது மட்டுமே 25, சுவிட்சர்லாந்தோடது 1, ஜெர்மனியோடது 2, ஜப்பானோடது 2, நெதர்லாந்தோடது 1. முதல்ல இருக்க இஸ்கேந்தர்ல 15 காம்பனன்ட்ஸ் இருக்கு சொல்லியிருந்தல, இதுல எல்லாருமே ஷேர் பண்ணி எடுத்த மாதிரி அமெரிக்கா 8, சுவிட்சர்லாந்து 2, ஜப்பான் 2, ஸ்வீடன் 1, ரிப்பப்ளிக் ஆஃப் கொரியா 1. இவங்க எல்லாரோட காம்பனன்ட்ஸையும் சேர்த்து வச்சுதான் இப்போ வரைக்கும் இந்த வீடியோவை நான் பேசிட்டு இருக்க இந்த டைம், இல்லை நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த டைம் வரைக்கும் ரஷ்யாவோட வெப்பன்ஸ்ன்றது தயாரிக்கப்பட்டு இருக்கு, இன்னமும் தயாரிச்சு பயன்படுத்தப்பட்டு இருக்கு. ஆனால் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட எக்கனாமிக் சாங்ஷன்ஸை தாண்டி இந்த அளவுக்கு, ஏன்னா இப்போ நான் சொல்லியிருந்தேன்ல இந்த 32, 53 2023க்கு முன்னாடி வரைக்கும் ஒரு 70 காம்பனன்ட்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அதோட ரேட் ஆனது குறைஞ்சிருக்கு. இப்போ இந்த ரேட் ஆனது குறைஞ்சிருக்கிறதுனால நீங்க என்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம், ஏன்பா அமெரிக்கா கிட்ட இருந்து இல்லை மற்ற நாடுகள் கிட்ட இருந்து ரஷ்யா வாங்கக்கூடிய அந்த ரேட் ஆனது குறைஞ்சிருக்கு அப்படின்னா ரஷ்யாவோட டிபெண்டன்ஸ்ன்றது இந்த இடத்துல மாற ஆரம்பிச்சிருக்குல்ல, இன்டைரக்டா ரஷ்யாவை இந்த எக்கனாமிக் சாங்ஷன்ஸ் ஹர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கலன்னு. உண்மைதான், 100% உண்மை. ரஷ்யாவை இந்த எக்கனாமிக் சாங்ஷன்ஸ்ன்றது 100% ஹர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் மாற்று வழிகளை ரஷ்யா கண்டுபிடிச்சதுனால, அவங்களோட நான் வெஸ்டர்ன் அலைடு பார்ட்னர்ஸோட இவங்க கை கோர்த்ததுனால, ஈரான், நார்த் கொரியா, சைனா போன்ற நாடுகளோட இவங்க கை கோர்த்ததுனால இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட எக்கனாமிக் சாங்ஷன்ஸை இவங்களால எவேட் பண்ண முடிஞ்சுது. ஸோ இந்த 30 காம்பனன்ட்ஸ் 70 காம்பனன்ட்ஸ்னே வச்சுக்கோம். 70ல் இப்போ 35 காம்பனன்ட்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 35 காம்பனன்ட்ஸை மற்ற நாடுகள் கிட்ட இருந்து வாங்குறாங்க. அமெரிக்காவை தவிர்த்து இருக்கக்கூடிய மற்ற நாடுகள் கிட்ட இருந்து வாங்குறாங்க. அவங்களோட உள்நாட்டு நிறுவனங்களும் இந்த காம்பனன்ட்ஸை தயாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தேவையான ஸ்பேர்ஸுக்கு இந்த இடத்துல தடையே ஏற்படலை. இதன் மூலமா 2 பொய்களானது உடைக்கப்பட்டிருக்கு. ஒன்று, உண்மையிலேயே வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்றதா காமிக்கக்கூடிய அந்த ஒரு பிம்பம் இன்டைரக்டா இங்க ரஷ்யாவுக்கு உதவுறதுனால உடைக்கப்பட்டிருக்கு. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா வெளியில ஒரு இமேஜ் இருக்கும்.
வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் வந்து டைரெக்டாக ரஷ்யாவை எதிர்க்கிறாங்க. அது பொய்ன்றத இந்த ஒரு விஷயம் உண்மையாக்கிடுச்சு. ரெண்டாவது விஷயம், ஆரம்பத்திலேருந்து ஒரு டைலாக் 2022 இந்த யுத்தம் ஆரம்பிச்சதுலேருந்து ரஷ்யா கிட்ட மிசைல்ஸே கிடையாது, ரஷ்யா கிட்ட ஏவுகணைகளே கிடையாது, ரஷ்யா கிட்ட ஒன்றுமே கிடையாது. ஆமாம், ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்த இடத்துல ஆவரேஜாக ஒரு மாதத்துக்கு 100 க்ரூஸ் மிசைல்ஸ் இல்லை 100 பாலிஸ்டிக் மிசைல், இது வந்து ரஷ்யன் மேட் வெப்பன்ஸ் தான். இன்னும் நார்த் கொரியாவோட வெப்பன்ஸை ஃபயர் பண்ணுறது, ஈரானோட வெப்பன்ஸை ஃபயர் பண்ணுறது, அதெல்லாம் தனி கணக்கு. இந்த 100 ஏவுகணைகளை யாரும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நார்த் கொரியாவோட வெப்பன்ஸோ ஈரானோட வெப்பன்ஸோ கிடையாது. முழுக்க முழுக்க ரஷ்யாவால் தயாரிக்கப்பட்டு ரஷ்யாவோட க்ரூஸ் மிசைல்ஸ் இல்லை ரஷ்யாவோட பாலிஸ்டிக் மிசைல்ஸ் ஃபயர் பண்ணக்கூடிய அந்த ஏவக்கூடிய ரேட்டை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கோம். இது 100ன்றப்போ ரஷ்யாவோட ஸ்டாக் பைல் இன்க்ரீஸ் ஆகுறத இது காமிச்சிருக்கு. இந்த வாருக்கு முன்னாடி வரைக்கும், இந்த 2022 இந்த எக்கனாமிக் சாங்ஷன்ஸ்லாம் போடப்படுறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆவரேஜாக ஒரு மாதத்துக்கு 4 கின்சால் இல்லை ஒரு 3 கின்சால் ஹைப்பர்சோனிக் மிசைலை மட்டும்தான் ரஷ்யாவால் உற்பத்தி பண்ண முடியும். ஓப்பன் சோர்ஸில் கிடைக்கக்கூடிய தகவல்களை வச்சு நம்ம சொல்லலாம். ஆனால் இப்போதைக்கு கிட்டத்தட்ட 80% மேலே இந்த ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. மினிமம் 5 ஏவுகணைகளாவது ஒரு மாசத்துக்கு ரஷ்யாவால் தயாரிக்க முடியும். ஆனா இப்ப பார்த்தோம்னா ஆவரேஜா ஒரு மாசத்துக்கு 6 கின்சால் ஏவுகணைகள் வரைக்கும் ரஷ்யாவால இந்த இடத்துல உற்பத்தி பண்ண முடியுது. ஸோ உற்பத்தின்றது இந்த இடத்துல ரஷ்யாவுக்கு நிற்கவே இல்லை. இஸ்காந்தர் ஏவுகணைகளோட உற்பத்தியும் 60 எண்ணிக்கைகளை தாண்டி போக ஆரம்பிச்சிருக்கு. இதனால தான் ரிப்பீட்டடா ரஷ்யா அவங்களோட ஏவுகணைகளை இந்த மாதிரி கீ வேல்யூ டார்கெட்ஸை ஒடிசா போட்டு அடிக்கிறது, இன்னும் முக்கியமான சில உக்ரைனோட ஏர்பேசஸ், அந்த கிராஷ் டான்டோனிக்கோவோட அந்த ஏர்பேஸ் அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ரஷ்யா இந்த ஹை வேல்யூ மிசைல்ஸை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. பொதுவாக ஒரு நாட்டை தனிமைப்படுத்தணும்னா அவங்க மற்ற நாடுகள் அதிகமாக சார்புடைய ஒரு நாடாக இருக்கணும். ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் மக்கள் தொகை மட்டும்தான் அங்கே பிரச்சனை. மக்கள் தொகையை தாண்டி பல விஷயங்கள்ல அவங்க தன்னிறைவு அடைஞ்சிருக்காங்க. இப்போ ரஷ்யாவை இந்த ஆயுத உற்பத்தியிலேருந்து தனிமைப்படுத்தணும்னு வைங்க, மினிமம் ஒரு 4 கண்டிஷனாவது இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதாவது ரஷ்யா கிட்ட இதெல்லாம் கிடையாது, ரஷ்யா வந்து நம்ம இந்த லிஸ்ட்டை விட்டு வெளியில் ஒதுக்கி வச்சுட்டோம்னா அவங்கள ஒட்டு மொத்தமாக உடைக்கிடலான்னு சொல்லிட்டு ஒரு 4 கண்டிஷன்ஸை இவங்க ஃபஸ்ட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணி முடிக்கணும். ஒன்று, நான் இப்போ சொன்னல ஹார்ட்வேர் டெக்னாலஜி, சாஃப்ட்வேர் டெக்னாலஜி, இதில் ரஷ்யாவை ஒட்டு மொத்தமாக கிரிப்பல் பண்ணுறது. ரெண்டாவது, அந்த ஏவுகணை இல்லை ஏதாச்சும் ஒரு இராணுவ தொழில்நுட்பத்துக்கு தேவையான மெட்டல்ஸை உற்பத்தி பண்ணக்கூடியது. மூணாவது, அந்த பொருட்களுக்கு தேவையான எரிபொருள் உற்பத்தி. நாலாவது தான் கடைசியாக இருக்கக்கூடிய சேட்டிலைட் நேவிகேஷன் சிஸ்டம். இந்த 4மே ஒரு நாட்டுக்கிட்ட சொந்தமாக இல்லை, இந்த 4மே ஒரு நாடுகிட்ட இல்லவே இல்லை, மற்ற நாடுகள் அவங்க சார்ந்திருக்காங்கன்னா தான் இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் நினச்ச மாதிரி அந்த ஒரு எக்கனாமிக் சாங்ஷன்ஸை இவங்க மேலே பவர்ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். முதல் விஷயத்துக்கு வரும். இப்போ இந்த செமிகண்டக்டர், அதை பொறுத்த வரைக்கும் ரஷ்யா கிட்ட பெரிய ஒரு ஹப் எதுவுமே கிடையாது. அவங்க வந்து ஒரு 80% வரைக்கும், 1 இல்லை 2 இல்லை, 80% வரைக்கும் வெஸ்டர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் தான் சார்ந்திருக்காங்க. சின்ன சின்ன ஐசி முதற்கொண்டு ஒரு பெரிய சர்க்கியூட் போர்டு வரைக்கும் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸை மட்டுமே மையப்படுத்தி தான் அவங்களோட அந்த உற்பத்தின்றது இருந்துச்சு. இந்த யுத்தத்துக்கு அப்புறம் தான் நிறைய உள்நாட்டு உற்பத்தியை தொடங்குறாங்க. சைனா போன்ற நாடுகள் கிட்ட இருந்து நிறைய எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இந்த ஒரு எக்கனாமிக் சாங்ஷனில் இருக்கக்கூடிய அந்த லூப் ஹோல்ஸை பயன்படுத்தி இப்போ அவங்களோட உற்பத்தியை சொந்த நாட்டில் அதிகமாக உற்பத்தி பண்ணது மூலமா இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷனை ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாங்க. சரி, அப்படியே இந்த ஒரு கண்டிஷனில் அடி வாங்கியிருந்தாலும் இப்போ இந்த ரஷ்யாவோட மிசைல் ப்ரொடக்ஷன்றது இந்த அளவுக்கு அதிகமாக இருக்கிறத வச்சு பார்க்குறப்போ கண்டிப்பாக எக்ஸ்டர்னல் சோர்சஸ்ல இருந்து இவங்களுக்கு ஹெல்ப் கிடைக்குது. அதுவும் இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் கிட்ட இருந்தே பிளாக் மார்க்கெட் மூலயமா நிறைய கிடைக்குது. ரெண்டாவது விஷயம், அதுக்கு தேவையான மினரல்ஸ். இயற்கை வளத்தை பொறுத்த வரைக்கும் டைட்டானியம், ஸ்டீல், இதில் ரஷ்யாவை எந்த ஒரு நாட்டாலையும் அவ்வளோ சீக்கிரத்தில் வீழ்த்த முடியாது. அதுவும் இப்போ சைனாவோட டைப் வச்சிருக்கிறதுனால இந்த மெட்டல் இண்டஸ்ட்ரியில் ரஷ்யாவோட பங்குன்றது ஒரு இன்றியமையாத ஒன்று. தன்னிறைவு அடைந்த ஒரு நாடு, செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக அவங்களுக்கு தேவையான பல லட்சக்கணக்கிலான டன்களில் இது எல்லாத்தையுமே அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன், இந்தியாவே ஸ்டீல்ன்றதை ரஷ்யா கிட்ட இருந்தால் நிறைய இடங்களுக்கு நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம். நம்ம சமீபத்தில் கட்டின ஒரு விமானம் தாங்கி போர்க்கப்பலுக்கும் ரஷ்யா கிட்ட இருந்து தான் நம்ம ஸ்டீலை வாங்கியிருக்கோம். மூணாவது, ஃபியூவலை பொறுத்த வரைக்கும் இந்த மிசைல்ஸ்க்கு மோஸ்ட்டாக ஹைட்ரஜனையும் RP1 தான் ஃபியூலாக யூஸ் பண்ணுவாங்க. இதுலேயும் ரஷ்யா தன்னிறைவு பெற்ற ஒரு நாடு தான். ஃபியூவலை அவங்க மோஸ்ட்டாக எந்த நாடு கிட்ட இருந்தும் இம்போர்ட் பண்ண மாட்டாங்க. நாலாவது விஷயம், சேட்டிலைட் கம்யூனிகேஷன் இல்லை சேட்டிலைட் நேவிகேஷன். க்ளோனஸ்ன்றது இப்போ அவங்களோட நெக்ஸ்ட் ஜெனரேஷன் மிசைல்ஸ் எல்லாத்துலையும் இப்போ இஸ்காந்தர் M வரைக்கும் அவங்க எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ ஜிபிஎஸ்ஸை நான் வந்து பேன் பண்ணிவிடுவேன், ஜிபிஎஸ் வந்து நீ யூஸ் பண்ணுறதை நான் வந்து ஒட்டு மொத்தமாக தடுத்துருவேன்னு சொல்லிட்டு யாராலையும் இப்போ ரஷ்யாவை ஸ்டாப் பண்ண முடியாது. அதோட ஒரு தொடர்ச்சியாக தான் இந்த எல்லா விஷயங்களும் போயிட்டுருக்கு. ஸோ ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் ரஷ்யா ஒட்டு மொத்தமாக தள்ளி வச்சுட்டு இன்னும் எனர்ஜி செக்டரில் பல விஷயங்கள் இருக்குது. க்ரூட் ஆயில், பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ், கேஸ், ஆயில், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது எல்லாத்துலேயும் ரஷ்யாவை அப்படியே மேப்ல இருந்து எரேஸ் பண்ணிட்டு மற்ற நாடுகளை மட்டும் வச்சுன்னு சமாளிக்க முடியும்னா கண்டிப்பாக முடியாது. அதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 40 to 50 வருஷங்களாவது ஆகும். இப்போ ஒரு சின்ன நாடு, அங்கே இருந்து மக்கள் தொகை ரொம்ப கம்மி, இல்லை நிலப்பரப்பு போய் ஒரு சின்ன நாடுனா
அவங்கள இந்த எக்கானமி சர்க்கிளில் இருந்து இல்லை இந்த எக்கானமிக் செயின்ல இருந்து கொஞ்சம் தள்ளி வச்சிடலாம். ஆனால் நிலப்பரப்பு வைஸ் ஒரு பெரிய நாடு, அங்கே அந்த அளவுக்கு இயற்கை வளங்கள் இருக்கு, இவ்வளவு நாடுகள் அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்காங்கன்றப்போ அப்படிப்பட்ட ஒரு நாடை சும்மா எடுத்த உடனே தூக்கி வெளியில வச்சுறதோ இல்லை நம்ம பேருக்கு சொல்ற மாதிரி ரஷ்யாவை இதோட ஒதுக்கி வச்சிருவாங்க அந்த மாதிரி பண்றதோ ப்ராக்டிக்கலி ஒரு இம்பாசிபிளான ஒரு விஷயம். இப்போ இந்த அளவுக்கு பவர், இந்த அளவுக்கு நேச்சுரல் ரிசோர்ஸ் இருக்க கிட்ட ரஷ்யா கிட்ட அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனையே ஹியூமன் பவர்ன்றது ரொம்ப கம்மி. அந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் குழந்தைங்களை பெற்றுக்கோங்க, குழந்தைங்களை நீங்கள் அதிகமாக பெற்றுக்கிட்டா அது படிக்க வைக்கிறதுக்கான எல்லா செலவையும் நாங்கள் பார்த்துக்குறோம். 2 குழந்தைங்கள் வரைக்கும் பெற்றுக்கிட்டா உங்களுக்கு வீடை கொடுக்குறது, ஒரு குழந்தைக்கு ஒரு 50,000 நம்ம இந்திய ரூபாய் மதிப்பில் ஒரு 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு நிறைய சட்டங்களை அனௌன்ஸ் பண்ணியும் ஹியூமன் பவர் அந்த இடத்துல கம்மியாக இருக்கிறது மட்டும்தான் ரஷ்யாவுக்கு இன்னும் ஒரு மேஜரான பிரச்சனையாக இருந்திருக்கு. அதை தாண்டி இந்த எக்கனாமிக் சாங்ஷன்ஸால் ஒட்டுமொத்தமாக ரஷ்யாவை நம்ம கண்ட்ரோல் பண்ணோன்னு வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எடுத்த முயற்சிகள் அவங்களுக்கு தான் பேக் ஃபயர் ஆக ஆரம்பிச்சிருக்கே தவிர ரஷ்யாவோட ப்ரொடக்ஷனை அது எந்த விதத்துலையும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கல. ஆனால் இதில் ரஷ்யாவுக்கு இருக்க ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? சைனா கிட்ட அதிகமாக டைப் வச்சுக்கிறது, இல்லை சைனாவை அவங்களோட டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே அதிகமாக விடுறது ரஷ்யாவுக்கு என்னைக்கா இருந்தாலும் ஒரு பிரச்சனை தான். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே தேவையில்லை. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த தகவல்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒருவேளை நான் ஏதாச்சும் ஒரு சில பாயிண்ட்ஸை சொல்லாமல் விட்டுருந்தா அதை நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம், அதையும் நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடுகிறது உங்கள் ஆர்கே.